இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா சைட் தான் பாசிட்டிவ் இன்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. ஏன்னா நீங்க எங்கேயுமே போல ஒரே இடத்துல இருந்து மேட்ச் ஆடுறீங்க. வருண் பவுலிங் மட்டும் தான் அவங்களால ஆட முடியல, மற்றபடி எல்லாத்தையும் நல்லா தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு டீசெண்டான கேம் தான், டீசெண்டா அப்ரோச் தான் பண்ணாங்க. வில் யங் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, ஒரு 20+ அப்படின்ற அந்த ஒரு நல்ல ஸ்டார்ட் எப்பயுமே கொடுக்குறாரு. ஸோ பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 50 ஓவர் ஃபார்மேட்ல 20+ ரன் அப்படிங்கிறதெல்லாம் ரோஹித் சர்மா மாதிரி வந்தோடனே போறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு போறது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம இப்போ ரோஹித் சர்மா ஓப்பனிங் இருக்கிறதுனாலே எல்லாத்தையுமே ரோஹித் சர்மா பண்ணணும்னு நினைக்கிறது வந்து தப்பாவும் இருக்கும். பட் ஆனால் அதை எல்லாரும் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. நீங்க எப்ப லாஸ்டா ஒரு 50 அடிச்சீங்க அப்படின்ற அந்த கேள்வி வர்றது செகண்ட்ல நீங்க எப்ப லாஸ்டா வின் பண்ணீங்கன்னு தான் கேப்டன் கேட்கலாம். ஏன்னா டீம் விக்டரியை தான் பாக்குறாங்க இங்க. அவரால் ஒரு விக்டரி கிடைக்கும் போது அவரோட பேட்டிங் அப்படிங்கிறது இங்க பெருசா யாரும் தோனி கேப்டன்சி பண்ணும் பொழுதும் தோனி பெரும்பாலான நேரங்களில் போய் ரன்ஸ் எல்லாம் கொண்டு வர மாட்டார் கீழே இருக்கும் பொழுது. பிரதானமா இல்ல இப்போ நடந்த இங்கிலாந்து சீரீஸ் T20ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியகுமார் யாதவ் 5 T20 மேட்ச் தோத்துட்டு நாங்க வந்து கேன் வில்லியம்ஸ் நின்றுருந்தா வந்து அடிச்சிருந்தா இந்த இடத்துல வந்து அக்ஷர் என்ன பண்ணாரு ஒன்றும் பண்ணலையே தோத்துட்டு பேசக்கூடாது. ஒரு மேட்ச் தோத்துட்டீங்க, தோத்ததுக்கான காரணத்தை நீங்க சரி பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு போலாம். இல்ல அததான் சொல்றேன். அப்படி மாட்டல இந்த மேட்ச் மாட்டிரும்னா ரோஹித் சர்மா கூட தான் மாட்டல, இந்த மேட்ச் மாட்டினா என்ன ஆகும்? அவர் எப்போதுமே விளையாடுற பவுலர்ஸோட நைட் மேர் வந்து ரோஹித் சர்மா தான். பவர் பிளே ரோஹித் சர்மா முடிச்சாலே நியூசிலாந்து காலி. பேட்டிங் சாதகமா போட்டாங்கன்னா 300+ ஸ்கோர்ஸ் வந்துச்சுன்னா மேட்ச் நல்லா பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ரோஹித் சர்மாவோட நிறைய புல் ஷாட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நியூசிலாந்தையும் பறக்க விடுவார். ஸோ அதையும் கூட நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கணும் அப்ப நியூசிலாந்துக்கு. அது அந்த மேஜிக் என்னன்னு தெரியல, கேஸ் மழைக்கு இது வருமானு தெரியல. அந்த மேஜிக் ஏதாவது மழை ஸோ நியூசிலாந்து வந்து இந்த மேட்சை வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். அதுவும் இந்தியா நம்மளோட சொந்த நாடா தாய் நாடா இருந்தாலும் கூட ஒரு பெஸ்ட் டீம். பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்க. சொந்த நாடு தாய் நாடு பரவாயில்ல. இந்த இடத்துல இவர் வேற மாதிரி பேசுறாரு. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஃபைனல் வந்து நடக்க போகுது. ஸோ நியூசிலாந்தும் இந்தியாவும் வந்து மோத போகிறாங்க. இந்த மேட்ச் வந்து எப்படிப்பட்ட மேட்சாக இருக்க போகுது, எந்த டீமுக்கு வந்து சாதகமாக இருக்க போகுது அப்படின்ற பற்றி பேசுறதுக்காக டிபேட்டோட எடிட்டர் மனோஜ் அவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஒன்லியோட எடிட்டர் வைத்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசலாம். ஃபர்ஸ்ட் வைத்தி, என்ன இன்புட் வச்சுருக்கீங்க? இந்த மேட்ச் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா சைடு தான் பாசிட்டிவ் இன்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. ஏன்னா இந்தியா எங்கேயுமே போல ஒரே இடத்துல இருந்து மேட்ச் ஆடுறீங்க. ஆமாம், துபாயிலேயே விளையாடுறாங்க. ஸோ அந்த பிச் கண்டிஷன் என்ன இருக்கும், அந்த வெதர், அதுவும் இல்லாமல் அங்கே மிஸ்ட்ரி வேற கிடையாது. அதனால நிறையா ஸ்பின் அட்டாக் எடுத்துகிட்டு போகிறதுனால இந்தியாவுக்கு தான் பாசிட்டிவ் சைன் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேர் எனாஃபே இல்லை. இது இப்படி ஒரே நம்ம எல்லா டீமும் வந்து ட்ராவல் பண்ணி வந்து ஆடுவாங்க. இந்தியா வந்து ஒரே பிச்சில் மட்டும் ஆடுவாங்க அப்படின்றது அது எந்த வகையில்? இது ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த கேள்வியை வந்து இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது கேட்க வேண்டிய கேள்வி. கேள்வி இது ஆல்மோஸ்ட் இந்த இப்போ ஃபைனல்லே வந்தாச்சு. இப்போ இந்த கேள்வி ரோஹித் சர்மா பதிலும் சொல்லிட்டாரு. ஸோ அதனால அது வந்து இப்போதைக்கு தேவையற்ற கேள்வி. அதை வந்து நியூசிலாந்து கேட்டுக்கணும். கேட்டா அது ஆல்ரெடி நிறைய பேர் கேட்கல. மில்லர் சொன்ன விஷயம் தானே இது. மில்லர் வந்து லாஸ்ட் மேட்ச்ல பேசினது தானே இது. நாங்கள் வந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணி வந்து ஆடுறோம், அதனால தான் நாங்கள் இந்த டைம் நீங்க மேட்சை புறக்கணிச்சு போயிருக்கலாம். அப்போ இங்கே சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட முடியாது, இந்தியாவை மட்டும் ஆடிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இனிமேலும் நீ வந்து துபாயில் ஆடுறதை பற்றி பேசுறது வீண். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஃபைனல்ஸில் வந்து 2 குவாலிட்டியான டீம். இந்தியாவும் ஒரு செமையான ஃபார்மில் இருக்கக்கூடிய டீம், நியூசிலாந்தும் அதுக்கு ஈக்குவலான ஒரு டீம். ஸோ 2 டீமுமே இப்போ ஆட போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஃபைனலில் வந்து மேபி இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்திருந்தாலோ இல்லை ஆஸ்திரேலியா வந்திருந்தாலோ பார்த்தோன்னா இந்தியாவுக்கு அந்த டீம்ஸ் வந்து அவ்வளோ ஈக்குவலாக இல்லை கம்பேரிட்டிவ்லி. ஆனால் நியூசிலாந்து வந்து எல்லா வகையிலையும் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, பவுலிங்காக இருந்தாலும் சரி, ஃபீல்டிங் சொல்ல வேண்டாம், ஃபீல்டிங்கில் நியூசிலாந்து ஃபார் பெட்டர். ஸோ இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப சம பலத்தோட இருக்கக்கூடிய 2 டீம்ஸ் அவங்க. ஸோ அந்த டீமில் இப்போ வந்து இந்தியாவுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு வைத்தி நினைக்கிறாரு? இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங் லைனப் ரொம்ப ஸ்ட்ராங் லைனப். ரோஹித் சர்மா, கில்லு, அதுவும் இப்போ கரண்ட்டாக ஷேயஸ் ஐயர் வந்து ஒரு ஆடான் ஆகிருக்கிறது பெரிய ப்ளஸ் இந்தியாவுக்கு. அதோடு இல்லாமல் விராட் கோலி அவர் ஃபார்முக்கு வந்திருக்காரு, பேக் டு பேக் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. இது மாதிரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இருக்கிறது பெரிய பாசிட்டிவ் இந்தியாவுக்கு. நியூசிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஈக்குவலான பேட்டிங் லைனப் தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த பிச்சில்
ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தோத்ததுனால இந்தியாவுக்கு தான் எட்ஜஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. வருண் பவுலிங் மட்டும் தான் அவங்களால ஆட முடியல, மற்றபடி எல்லாத்தையும் நல்லா தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஈவன் இந்தியாவை கம்பேர் பண்றப்பயே நியூசிலாந்து நல்லாவே பேட்டிங் ஆடினாங்க வருணை தவிர. வருண்ன்ற ஒரு ஃபேக்டரை வச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க இந்தியா வந்து ஜெயிச்சாங்க. மற்றபடி எல்லாம் ஓரளவு டீசெண்டான கேம் தான், டீசெண்டாக அப்ரோச் தான் பண்ணாங்க. அப்படியே நீங்க நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் என்ன பாசிட்டிவ் சைனா நீங்க பாக்குறீங்க? நியூசிலாந்தே பாசிட்டிவ் டீம் தான். நீங்க ஓகே. வந்து இந்தியா மாதிரியான ஒரு டீம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். நீங்க சொன்ன மாதிரி மனோஜ் அண்ணா சொன்ன மாதிரி. ஆனா அந்த டீமுக்கு ஒரு டஃப் கொடுத்தாங்கல்ல. நீங்க வந்து மற்ற இடத்துல போய் சம்பவம் செய்யறதுக்கும் இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவை சம்பவம் செஞ்சுட்டு போனதுக்கான ரெக்கார்டு ஆல்ரெடி நியூசிலாந்துகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதிகமான ரன் கொடுத்திருந்தாலும் அந்த டீமை ஜெயிச்ச வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட வராங்க. சேம் டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பேட்டிங் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ரச்சின் ரவீந்திரன் நல்லா ஃபார்ம்ல இருக்காரு, கேன் வில்லியம்சன் நல்லா டச்சுக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே, வில் யங் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, பாகிஸ்தானோட ஒரு செஞ்சுரி அடிச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரோட பேட்ல இருந்து பெருசா ரன் வரல அப்படின்னாலும் ஒரு 20+ அப்படின்ற அந்த ஒரு நல்ல ஸ்டார்ட் எப்பயுமே கொடுக்குறாரு. ஸோ பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 50 ஸ்ட்ராங்கா. 50 ஓவர் ஃபார்மேட்ல 20+ ரன் அப்படிங்கிறதெல்லாம் ரோஹித் சர்மா மாதிரி வந்தோடனே போறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, அதுக்கப்புறம் வந்து இல்ல, அப்படியே இன்னொரு விஷயம். ரோஹித் சர்மாவோட ஆட்டத்தை வந்து நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. ரோஹித் சர்மா என்ன பண்றாருன்னா ஓவராலாவே ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் மோட வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். இந்தியன் அதான் batters அட்டாக் மூடு வந்து நீங்க help பண்ணாரு. போனப்பவே அது ஒன்று கிளிக் ஆகலாம், அல்ல அது ஃபெயிலியர் இல்ல, போய் முடியலாம். அது என்னன்னா அது வந்து அடுத்தடுத்து வர்ற பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ ரோஹித் சர்மா வந்து ஒரு ஃபியர்லெஸ்ஸா ஆடும் பொழுது அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு ஓகே ஒரு மாதிரி நம்ம செட்டில் ஆகி ஆடலாம், இல்லை வந்து இதை ஃபேஸ் பண்றது பெரிய விஷயம் இல்லை போல அப்படின்றதுக்கான ஒரு எனர்ஜி அது மற்ற பேட்டர்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த வகையில தான் ரோஹித் சர்மா வந்து வந்த உடனே அடிக்கிறாரு, இல்லை அவுட் ஆனாலும் நோ லாஸ் அப்படின்ற இடத்துல இருந்து அதை அப்ரோச் பண்றாரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது தான் வந்து எல்லா கேம்லயும் யாரோ ஒருத்தர் இந்தியாவில் நின்று விளையாடுறாங்க. சுப்மன் கில் ஒரு கேம்ல ஆடினாரு, விராட் கோலி ஒரு கேம்ல ஆடினாரு, ஸ்ரேயாஸ் எல்லா கேம்ஸ்லையும் கன்டினியூஸா. ஸோ அதனால வந்து அந்த ரோஹித்தோட அந்த ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிளஸ் ஒரு கேப்டனா அவருக்கு மற்ற வேலைகளும் இருக்கு. நம்ம இப்போ ரோஹித் சர்மா ஓப்பனிங் இருக்கிறதுனாலே எல்லாத்தையுமே ரோஹித் சர்மா பண்ணணும்னு நினைக்கிறது வந்து தப்பாவும் இருக்கும். பட் ஆனா அதை ஃபார்ம் team realize அப்படின்றது எல்லாரும் பண்றாங்க. கேள்வி கேட்க தானே செய்வாங்க. நீங்க எப்ப லாஸ்டா ஒரு 50 அடிச்சீங்க அப்படின்ற அந்த கேள்வி வரது இல்ல, செகண்ட். நீங்க எப்ப லாஸ்டா வின் பண்ணீங்கன்னு தான் கேப்டன் கேட்கணும். எப்போ நீங்க இல்ல லாஸ்ட்ல ஒரு இண்டிவிஜுவல் பேட்ஸ்மேன் அப்படின்றத நம்ம இப்போ யோசிக்கணும். ஐசிசி டோர்னமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 2023 வேர்ல்ட் கப்ல மட்டும்தான் இந்தியா லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 10 மேட்ச் ஆகட்டும், இப்போ நடந்துட்டு இருக்க எப்பயுமே கரண்ட் மேட்ச் unbeaten team ஆகட்டும் தான். அன்பீட்டனா தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மாவோட ஃபார்மை வந்து யாரும் பெருசா கொஸ்டின் பண்றது இல்லை இங்க. ஏன்னா டீம் விக்டரியை தான் பாக்குறாங்க இங்க. அவரால் ஒரு விக்டரி கிடைக்கும் போது அவரோட பேட்டிங் அப்படிங்கிறது இங்க பெருசா யாரும் தோனி கேப்டன்சி பண்ணும் பொழுதும் தோனி பெரும்பாலான நேரங்களில் பெரிய ரன்ஸ் எல்லாம் கொண்டு வர மாட்டார் கீழே இருக்கும் பொழுது. தோனி ஃபினிஷர் ரோல்ல சம்டைம்ஸ் அவர் மிஸ்டேக் கூட ரோஹித் ஆடுற பண்ணிருக்காரு. இடத்துக்கு நிறைய வித்தியாசம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா கேப்டன்சி பொறுப்புன்னு அவங்களுக்கு இருக்கும்போது நம்ம அதுதான் பிரதானமா அவங்க இல்ல. பார்க்கறாங்க. இப்போ நடந்த இங்கிலாந்து சீரிஸ் T20ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியகுமார் யாதவ் 5 T20லயும் ஃபெயிலியர். வருஷத்துக்குள்ளானுச்சு, எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. ஏன் கேள்வி கேட்கல, ம். அந்த T20 சீரீஸை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அவர் பேட்டிங்ல பெருசா கேள்விகள் இல்ல, அவர் ஃபார்முக்கு வரலன்னு சொல்லி பேசினாங்களே தவிர பெரிய டிபேட்டபிளா இல்லையே அது. இல்லை டிபேட்டபுளாக தான் இருந்துச்சு. ஓகே, நான் நியூசிலாந்தோட என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் அன்லக்கி டீமாக தான் அவங்க இருந்திருக்காங்க. எப்பயுமே நல்லா சண்டை செய்வாங்க, நல்ல மேட்சை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. இப்போ ஒரு பெஸ்ட் டீம் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான நல்ல பிளேயிங் லெவன் இருக்கக்கூடிய டீம். ஆனால் அவங்க இது மாதிரியான ஒரு நாக் அவுட் மேட்ச் வருது, ஒரு முக்கியமான மேட்ச் வருதுன்னா அவங்களோட ஃபுல் அவுட்புட்டை கொடுத்ததே இல்லை அவங்க. ஆனால் நியூசிலாந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து எல்லா யூனிட்லேயும் பக்காவாக வந்திருப்பாங்க. நீங்கள் 2014 அந்த காலகட்டங்கள் எடுத்திருந்தாலும் சரி, நல்ல டீம் இருந்துச்சு. 2019 வேர்ல்டு கப் அவங்க அடிக்க வேண்டிய மேட்ச் தான் அது. ஆனால் திடீர்னு ஒரு ஏதோ ஒன்று நடந்து அந்த மேட்ச் வந்து அவங்களை விட்டு போச்சு. அவங்க வந்து 2019 இந்தியாவை அடிச்சுட்டு தான் ஃபைனல் போனாங்க. அதான் தோனியோட ரன் அவுட்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் டீம் தான். ரொம்ப நாளாக வந்து ஒரு பிளாக் கேப்ஸ் லவ்வர்ஸா எப்பயுமே வந்து இந்த டீம் ஜெயிச்சிராதா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. யாருக்கு? எனக்கு தான். ஸோ நியூசிலாந்து வந்து இந்த மேட்சை வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். அதுவும் இந்தியா நம்மளோட சொந்த நாடா தாய் நாடா இருந்தாலும் கூட ஒரு பெஸ்ட் டீம். பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்களே, சொந்த நாடு தாய் நாடு. பரவாயில்ல, இந்த இடத்துல இவர் வேற மாதிரி பேசுறாரு. பட் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து இந்தியா வந்து கண்டிப்பா வந்து ஜெயிக்க முடியும். நீங்க லாஸ்ட் மேட்சை நீங்க எடுத்து பாருங்களேன். அவங்க வந்து இந்தியா 30 ரன்னுக்கே 3 விக்கெட் வந்து விட்டாங்க, கடகடன்னு விக்கெட் விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலும் ஸ்ரேயாஸ் ஐயரையும் அவங்க மேல ப்ரெஷர் போடவே இல்லை. நியூசிலாந்து பவுலர்ஸ் வந்து ப்ரெஷர் போடவே இல்லை. ப்ரெஷர் போட்டுறது அங்கே ஒரு ஈவன் நீங்கள் வந்து அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் எல்லாம் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாராட்ட வேண்டிய இதே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 பாலுக்கு மேலே பவுண்டரியே வரல.
சிங்கிள் தட்டிக்கிட்டே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே ஆடிட்டு இருந்தாங்க. இல்ல, In case அந்த இடத்துல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்ச் கொஞ்சம் குரூசியலா போயிருக்க வேண்டிய மேட்ச் தான். ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் இருக்கக்கூடிய இதுல நீங்க வந்து கண்டிப்பா அந்த பிட்ச் என்ன தெரியும், அந்த டெல்லி லாஸ்ட்ல அந்த துபாயில நடந்த மேட்ச்ல வந்து 280 தான் ரன், 280 ரன் அடிச்சா சேஃப் அப்படின்ற ஸ்கோர்ல 249க்கு நீங்க வந்து ஆல் அவுட் ஆகுறீங்க. மேட் ஹெட்ரி மாதிரியான ஒரு பவுலர் வந்து ஒரு 5 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல இந்தியாவை ஏதோ ஒரு இடத்துல பின்னுக்கு தள்ளியிருக்காங்க. அது அந்த வகையில பாக்குறப்ப நியூசிலாந்தோட பவுலிங் லைனப் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. நீங்க வந்து அப்புறம் பேட்டிங்க்கு வாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன இல்ல, மாதிரி ரச்சினுக்கு அந்த மேட்ச் மாட்டல. ரச்சின் நல்லா ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவர் இந்தியா கண்டிஷன்லயும் நல்லா பண்ணியிருக்காரு. அதற்கான ப்ரூஃப்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ ரச்சின் வந்து கிளிக் ஆகணும். லாஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கு கொஞ்சம் படாம போயிருச்சு. கேன் வில்லியம்சன் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே நின்னாரு. ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே அந்த டைம்ல வந்து வரல. ஒருவேளை அந்த 2 மேட்சுமே அந்த 2 டீமே நான் லாஸ்ட் விளையாண்ட நியூசிலாந்து இந்தியா விளையாண்ட மேட்ச் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிக்கணும்னு 2 டீம் ஆன மாதிரி எனக்கு தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாரும் ஏதோ ஒன்று அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தாங்க. வருண் அப்படின்ற அந்த பிளேயர் தான் அந்த மேட்ச் அப்படியே தூக்கிட்டு போனார். நியூசிலாந்து கையில இருந்து அந்த மேட்சை புடுங்கிட்டு போனது வருண் சக்கரவர்த்தி தான். ஸோ இந்த ஃபைனலை பொறுத்த வரைக்கும் வருண் அவங்க எப்படி ஆடுறாங்கன்றத பொறுத்து தான் நியூசிலாந்து ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். இதை ஆஸ்திரேலியா பண்ணாங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித்தும் சரி ரவிஷேனும் சரி நீங்க வந்து வருணை வந்து பார்த்து ஆடினாங்க. டிராவிஸ் செட் வந்தோடனே நான் வந்து வருணை வந்து நான் பின்னாடி தள்ளுறேன், நான் அவருக்கு வந்து அட்டாக்கிங் மூட்ல தான் போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சு கேட்ச் கொடுத்துட்டு போனாரு. அது மாதிரியான தப்பை வந்து நியூசிலாந்து வந்து பண்ணாம கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா சாலிடா தட்டி ஒரு 30-35 ஓவருக்கு அப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் நல்ல ஒரு. நீங்க வருண் மட்டும் ஒரு பவுலர் பாக்குறீங்க, அது தவிர குல்தீப் இருக்காரு, அக்ஷர் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, இது மாதிரி 3 ஸ்பின்னர் இருக்காங்க. குல்தீப் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் துபாய் அப்படிங்கிற பிச் கண்டிஷன்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் இருக்காரு குல்தீப். ஸோ இப்போ வர மேட்ச்ல அவர் கீ ஃபேக்டரா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பால் நல்லா தூக்கி போடுறாரு, ஏர்ல ஸ்பின் பண்றாரு, இதெல்லாம் அவரோட பெரிய பிளஸ். நீங்க என்னதான் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வரும் அப்படின்னு சொன்னாலும் குல்தீப்போட ஸ்பின் வந்து ரொம்ப நான் சொல்றது இந்த மேட்ச்ல இந்த பிளேயரை நல்லா விளையாண்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். நான் வந்து நியூசிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாக்குறப்ப வருண் சக்கரவர்த்தி நீங்க நல்லா தோத்துட்டு நாங்க வந்து கேன் வில்லியம்ஸ் நின்றுருந்தா வந்து அடிச்சிருந்தா இந்த இடத்துல வந்து அக்ஷர் என்ன பண்ணாரு ஒன்றும் பண்ணலையே தோத்துட்டு பேசக்கூடாது. ஒரு மேட்ச் தோத்துட்டீங்க, தோத்ததுக்கான காரணத்தை நீங்க சரி பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு போலாம். இல்ல அததான் சொல்றேன். அப்படி பாக்குறப்ப வருண நல்லா இந்த மேட்ச் மாட்டிரும்னா நல்ல பிளேயர் தான் மாட்டல. இந்த மேட்ச் மாட்டினா என்ன ஆகும்? அவர் எப்போதுமே விளையாடுற பவுலர் ஷாட்ல தான் அவுட் ஆனாரு. ரோஹித் சர்மா தான் 20 ஓவர்ஸ் தான் ரோஹித் சர்மா காலி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. ரோஹித் சர்மாவோட ஆட்டமே அதுக்கு வந்து பெரிய பிளஸ். பவர் பிளே ரோஹித் சர்மா முடிச்சாலே நியூசிலாந்து காலி. ஆனா ரோஹித் சர்மா நிக்க மாட்டாரு. நான் என்ன சொல்றேன், விராட் கோலி இன்னும் வந்து ஒரு லாஸ்ட் டைம் வந்து நியூசிலாந்து வந்து இந்தியா வந்து நசுக்கிட்டாங்க அப்படின்லாம் நம்ம பில்டப் பண்ண தேவையில்ல. நியூசிலாந்து டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஈவன் ஆஸ்திரேலியா அப்படி பில்டப் பண்ணல. ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாமே ஜெயிச்சது இந்தியா. இது வரைக்கும் எல்லா மேட்சஸும் யார் ஜெயிச்சிருக்கா? அன்பீட்டன் டீமா இந்தியா உள்ள போயிருக்குல்ல. போயிருக்குதான், யாரு இல்லைன்னு சொன்னா. ஆனா நான் என்ன சொல்றேன், நியூசிலாந்து மாதிரியான டீம் வந்து இந்த ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவங்க அணுகுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இந்தியா கம்பேர் பண்றேன். ஏன்னா இந்தியா நான் தான் சொன்னேன், இந்தியா தான் அன்பீட்டனான டீம், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீமே இந்தியா தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம வந்து அது விவாதக்கு உள்ளாகல அப்படின்னாலும் டிராவல்ல இருந்து பிச் கண்டிஷன்ல இருந்து எல்லாமே வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஸோ அந்த அது மாதிரியான இடத்துல நியூசிலாந்து வந்து இந்தியாவுக்கு டஃப் கொடுக்குது, அவங்களோட சண்டை செய்யறாங்க அப்படின்றதே இது பெரிய விஷயம் தான். இந்த டிராவல், இந்த பிச் கண்டிஷன், இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. இப்போ என்னன்னா ஸ்பின்னர் தான் இங்க பெரிய ரோல் பண்ண போறாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்தியா வந்து 4 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. 4 பேருமே வந்து நாட் ஏ பார்ட் டைம் ஸ்பின்னர், மெயின் ஸ்பின்னர். பட் ஆனா நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் சாட்னர் மட்டும் தான் வந்து மெயின் ஸ்பின்னர். நேத்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல பிரேஸ்வெல் நல்லா போட்டாரு. எல்லாருமே பார்ட் டைம் ஸ்பின்னர். பட் 4 ஃபுல் ஸ்பின்னருக்கும் பார்ட் டைம் ஸ்பின்னருக்கும் வித்தியாசம் இருக்கு. ரச்சினை நீங்க கொடுக்கலாம், கொடுத்த ஒரு 4 ஓவர் 5 ஓவர் தள்ளலாம். பட் ஆனா ரச்சினை வந்து டார்கெட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு டீமோட இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம், ஒவ்வொரு டீமும் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். இப்ப அப்படிப்பட்ட இதுல நீங்க எக்ஸாம்பிள் நீங்க ஆஸ்திரேலியா போங்களேன். ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் ஒரே அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் தான். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை. அவங்களுக்கு எல்லாருமே இன்ஜுரியில் இருக்காங்க. ஸோ ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை வச்சு தான் அவங்க வந்து ஆடினாங்க. ஆனால் அவங்க வச்சிருந்த ஒரு ஆடம் ஜாபா அப்படின்ற அந்த ஒரு
பிளேயரை வச்சு தான் கொண்டு வந்தாங்க. ஆடம் ஜாம்பா விராட் கோலி விக்கெட் எடுப்பாரு அப்படின்னால தான் 44வது ஓவர் சம்திங் விராட் கோலி விக்கெட்டை வந்து ஆடம் ஜாம்பா எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவங்க ஒரு டீம் அவங்களோட எது ஸ்ட்ராங்கான அவங்களுடைய பேசிக்கோ அதில் தான் வந்து இறங்குவாங்க. இப்போ ஆஸ்திரேலியா இந்தியா வந்து 3 ஸ்பின்னரை வச்சு இறங்குறாங்க, அந்த ஃபார்மேட் இந்தியாவுக்கு ஒர்க் ஆகுதுன்னா நியூசிலாந்து அப்படி பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன் இப்போ இந்த பவுலிங் லைன் வச்சு தான் 249க்கு இந்தியா ஆல் அவுட் எடுத்தாங்க நியூசிலாந்து. அப்ப அது என்ன சொல்ல முடியும்? அது பேர் என்ன, நியூசிலாந்து கூட நம்ம செமில 4 ஸ்பின்னர் வச்சு விளையாடணும், அவங்க பாத்தீங்கன்னா 6 ஸ்பின்னர் வச்சு விளையாடுனாங்க ஆஸ்திரேலியா. இப்போ நியூசிலாண்டும் அதே டாக்டிக்ஸை தான் யூஸ் பண்ண போறாங்க. ஆடம் ஜாம்பா தவிர நீங்க சொன்னீங்க இல்லையா, கூப்பர் கூன்லி, அதுக்கப்புறம் வேற யார் போட்டா, டிராவிஸ் ஹெட் போட்டார், மேக்ஸ்வெல் போட்டார், இவங்க எல்லாமே பார்ட் டைம் ஸ்பின்னர் தான். அதே மாதிரி தான் நியூசிலாண்ட்லயும் இப்ப பார்ட் டைம் ஸ்பின்னர் தான் அதிகமா இருக்காங்க, மெயின் ஸ்பின்னர் ரொம்ப கிடையாது. இது பெரிய டிராபேக் தான் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்குமே. கண்டிப்பா ஒரு நாக் அவுட் மேட்ச்ல வந்து நீங்க வந்து ஃபுல் டைம் ஸ்பின்னர்ஸ் இல்ல ஃபுல் டைம் பவுலர்ஸ் இல்லைன்னா அது வந்து பேட்ஸ்மேன் நிறைய சாதகமா போகும். ஏன்னா இப்ப வந்து நீங்க சாண்டர் ஒரு நல்ல ஓவர் போடுறாருன்னு வச்சுக்கோமே, அந்த டைம் இந்தியாவோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்கும் பொழுது சாண்டர் ஓவரை வந்து முடிஞ்ச வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அடுத்து வர்ற ஓவரை இமிடியேட்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்தியாவுக்கு அது கஷ்டம். இப்ப இந்தியாவோட பவுலிங் அட்டாக் இருக்கும் பொழுது நீங்க ஜடேஜாவும் சூப்பரா போடுவாரு, அக்ஷரும் சூப்பரா போடுவாருன்றப்ப எந்த ஓவர் அட்டாக் பண்ணுவீங்க? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அப்படி வேற வழி இல்லாம அட்டாக் பண்ண போகும்பொழுது தான் எல்லாரோட விக்கெட்டுமே போச்சு. 4 ஓவரையும் பார்த்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தப்ப நியூசிலாந்து ஓரளவு ஓகேவா தான் இருந்தாங்க. அட்டாக் மோடுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்ற ஒரு நெருக்கடி வரும்பொழுது தான் விக்கெட்ஸ் நிறைய லூஸ் பண்ணாங்க. கேன் வில்லியம்சனே ஸ்லோவா ஆடக்கூடியவரே கடைசியில் வழியில் அவர் அடிச்சே ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வந்தார், போயிட்டு போனார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவுலிங் அட்டாக் இந்தியா கிட்ட இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவுட் ஆன பாலுக்கு முந்தின பால் வந்து ரொம்ப நீட்டா விளாண்டுருப்பாரு, ஆனா அவுட் ஆன பால் வந்து ஏறி வந்து தேவையில்லாம அவுட் ஆன பால் தான் அது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்தியாவோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர்ஸ் வந்து நியூசிலாந்துக்கு பெரிய டஃபா இருப்பாங்க. ஆனா நியூசிலாந்துல சாண்டனோட பவுலிங்கை இந்தியா கண்டிப்பா தடுமாறுறாங்க. அது வந்து எல்லா பேட்ஸ்மேனுக்குமே ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லாருக்குமே அது வந்து பெரிய சிக்கலா இருக்கு. ஆனா சாண்டரை மட்டுமே நம்பி நியூசிலாந்து போறதுதான் இங்க சிக்கலா இருக்கு. மேட் ஹென்ரி லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் இல்ல, அவர் இந்த மேட்ச் தெரியல, ஆல்மோஸ்ட் ஆப்ட் அவுட். ஓகே, ஆல்மோஸ்ட் ஆப்ட் அவுட். ஓகே, நம்ம நம்புவோமே ஒருவேளை அவைலபிளா இருக்காரு அப்படின்னா. அவர் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, அது முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. சோ பவர் பிளேல ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப அதனாலதான் நான் லாஸ்ட் மேட்ச் நடந்தது. இந்தியா வந்து பேசர்ஸ் வந்து நல்லாவே டீல் பண்ணிருக்காங்க. இந்தியா ஸ்பின் அட்டாக் பண்றதை விட ஸ்பீட் பவுலர்ஸ், மீடியம் பேஸ் பவுலர்ஸ் வந்து நல்லாவே இந்த சீரீஸ்ல பார்த்த வரைக்கும் பெருசா விக்கெட் லூஸ் பண்ணாம ஆடி இருக்காங்க, நல்ல ஸ்கோரும் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு வந்து ஹென்ரி பெரிய ப்ராப்ளம் இருப்பாரு எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா மேட் ஹென்ரி ஆல்மோஸ்ட் இப்போ ஆப்ட் அவுட் தான், அஃபிஷியலா கூட நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ மேட் ஹென்ரி இல்லாதது டஃபி ஆடுவாரா, ஜேக்கப் டஃபி ஆர் நேத்தன் ஸ்மித் 2 பேரும் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் ஆனா இவரோட அந்த ஒரு பவுலிங்கை இவங்க கொடுக்க முடியுமா அப்படிங்கறதா இங்க மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா வில் ஓரோக்கு இருக்காரு, லாஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல பார்த்தா 4 ஓவர் 44 ரன் கொடுத்திருந்தாரு. ஸோ அவரும் இப்ப சரியான ஃபார்ம்ல இல்லை. அதை தவிர இவங்களுக்கு கெயில் ஜேமிசன் இருக்காரு, அவருக்குமே அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்லை. ஆனா அவர் வந்து மிடில் ஓவர்ஸ்ல ரன் எவ்வளவு கண்டெயின் பண்றாரு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இல்ல 50 ஓவர் ஃபார்மேட்ல மிடில்ல கண்டெயின் வந்து நீங்க ஸ்பின்னர் போட்டாலும் சரி, மீடியம் பேசர் போட்டாலும் சரி, எல்லாருமே சிங்கிள் டபுள்ஸ் தான் ரொட்டேட் பண்ணுவாங்களே தவிர மிடில் ஓவர்ல யாரும் டார்கெட் பண்ணி விளையாடவே மாட்டாங்க. ஓவருக்கு வந்து 5 ரன் அப்படின்ற அந்த ரன் ரேட்டை நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னாலே அது வந்து லாஸ்ட்ல ஒரு 40வது ஓவர் வரப்ப அது ஒரு டீசென்டான ரன்னா இருக்கும். நீங்க அங்க இருந்து அதுக்கப்புறம் ஆக்சிலேட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல டோட்டலுக்கு போகும். ஸோ மிடில் ஓவரை பொறுத்த வரைக்கும் யாரு போடுறாங்க அப்படின்றது முக்கியம். என்னை பொறுத்த கைல் ஜேமிசன் நல்லாவே பண்ணார், லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பண்ணாரு, அவர்கிட்ட கொஞ்சம் பேட்டிங்கும் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த நியூசிலாந்தோட பெஸ்ட்டா நான் பார்க்கறது வந்து ரச்சினுக்கு வந்து படணும். நாளைக்கு நடக்கூடிய மேட்ச்ல ரச்சின் வந்து ஆடணும். அதுக்கப்புறம் கெயின் வில்லியம்சனோட கண்டிப்பா அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் அப்படின்னு அவரு ஒன்று அவரோட ஸ்டைலில் ஆடுறாருல, 120 பாலுக்கு 80 ரன்னு அது மாதிரி ஆடுறாருல, அது மாதிரி அவர் வந்து இது பண்ணணும். லாஸ்ட்ல வந்து அடிக்கணும், வருண் சக்கரவர்த்தியை பார்த்து ஆடணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல இந்த மேட்ச் நியூசிலாந்தோட கீ பிளேயரா யாரெல்லாம் வந்து இந்த பிளேயிங் லெவன்ல அந்த ட்ரீம் ஃபேன்ஸ் இது போடுவாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து கண்ணை மூடிட்டு சாட்னர் ஒன்று எடுத்து வச்சிடலாம். ஸோ இது 4 பிளேயர் ரொம்ப க்ரூசியலான பிளேயர்ஸாக வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இந்தியாவோட பரப்ப கண்டிப்பாக ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவார். அதுக்கப்புறம் வருண், விராட் கோலி கிட்ட இருந்து ஆனது ஒரு 50 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 100 வருமா அப்படின்னு தெரியல, பட் 50 எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மேட்சை வந்து கில் நிற்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, ஆடுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது 4 பிளேயர்ஸ் வந்து என்னோட கீ பிளேயர்ஸாக இருக்காங்க. சேம் டைம் என்ன மாதிரியான ஸ்கோர் கேமாக அது இருக்க போகுது, லோ ஸ்கோரிங் கேமாக இருக்க போகுதா இல்லை ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க போகுதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து
அந்த மேட்ச் வந்து எப்படிப்பட்ட மேட்சா இருக்க போகுது அப்படின்றதா. பட் நியூசிலாந்தோட ஃபேனா நான் யோசிக்கிறது என்னன்னா, இதை என்னப்பா நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு கடைசியில வந்து எதுவுமே பண்ணாம வரீங்களே அப்படின்ற ஒரு 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 கிரிக்கெட் ஆதங்கம். லவ்வரா நியூசிலாந்து அடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே, எத்தனை நாள் தான் வந்து ஐ லாஸ்ட் எவ்ரி திங் அப்படின்னு மில்லர் போட்டோவே கேன் வில்லியம்சன் போட்டோவே போட முடியும், அவங்களும் கொஞ்சம் ஜெயிக்கட்டுமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான். பட் எந்த டீம் பெஸ்ட் இந்தியாவும் அந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கு. இந்தியாவும் பார்த்தா அப்படிதான் அங்கங்க தோத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பட் நியூசிலாந்து இருந்தாலும் யாரு பெஸ்டா ஆட So, போறாங்களோ அதுக்கு அவங்க தான் ஜெயிக்க ஜெயிக்கணும்ன்ற போறாங்க. ஒரு பட் ஐ எண்ணம் சப்போர்ட் இருக்கும்ல. நியூசிலாந்து. இல்ல இவர் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க டெஸ்ட்ல. ஸோ அதுக்கு ஒரு பதிலடி அப்படின்னா இந்த ஃபைனல்ல ஜெயிச்சாதான் அதுக்கு வந்து சரியான பதிலடி கொடுத்ததா இருக்கும். இப்போ செமில ஜெயிச்சதெல்லாம் வந்து அதுக்கு பதிலடி கிடையாது இப்போதைக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலா அமைய போகுது. அப்புறம் டாஸ் வின் தோத்துருவாரு. பண்ணி என்ன சூஸ் பண்ணணும், என்ன இந்தியா எப்பவுமே சேசிங் போறது பெஸ்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்தியா சேசிங்ல மாஸ்டர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து எல்லா கேமே சேஸ் பண்ண எல்லாமே நல்லாவும் ஒரு சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. சேஸ் போகிறப்ப தான் விராட் கோலிலாம் ஒரு ஆர்வம் வருது. நம்மளோட மிடில் ஆர்டர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. பவுலர்ஸுக்கும் வந்து அதை விட பண்ணணும்னு தோணுது. அண்ட் துபாய் பிச்சர்ஸ்ல இன்கேஸ் வந்து இவர் chase is best. அண்ணன் சொல்றது ரைட்டு தான். அதே மாதிரி இன்கேஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் ஒரு 280 அதான் ஒரு நான் 300 என்னடா வரலையேன்னு பார்த்தேன். 300 எபோ வந்துட்டாங்க 300 ப்ளஸ் போனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரிலாக்ஸ்டா chasingல. வந்து அவங்க வந்து எதையுமே பார்க்காம நம்ம வந்து இவ்வளவுதான் ரன் அப்படி 30 ஓவருக்கு லாஸ்ட் மேட்சே பாருங்களேன், இந்தியா வந்து அடிச்ச 249 டோட்டல் வந்து அவங்க 30 ஓவர்லயே ஆல்மோஸ்ட் 150 160 வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வந்து அதை வந்து அவங்க வந்து வேகப்படுத்த இல்ல முடியல. அது அதுதான் பிச் அவங்களோட கண்டிஷன் வந்து எல்லாருமே சொல்றாங்க. பிச் கண்டிஷன் வந்து ஆரம்பத்துல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணது. அதுக்கப்புறம் அதாவது போக போக ரொம்ப ஸ்லோவா ஆயிடுது அந்த பிச். அதுல வந்து பவுலர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த முறை எப்படி பிச் போட போறாங்கன்னு தெரியல. மேபி பேட்டிங் track சாதகமா போட்டாங்கன்னா 300 ப்ளஸ் ஸ்கோர்ஸ் வந்துச்சுன்னா மேட்ச் மேட்ச் நல்லா பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ரோஹித் சர்மாவோட நிறைய புல் ஷாட்ஸ் நம்ம பார்க்கலாம். சிக்ஸஸ் பறக்க விடுவார். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ நியூசிலாந்தையும் பறக்க விடுவார். ஸோ அதையும் கூட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். நீங்க என்ன இந்தியாவை பறக்க விட போறான்னு சொல்ல போறீங்க அதானே? இல்லை இன்னைக்கு தானே இல்லை இந்தியாவுக்கும் சில விஷயம் சிக்கல்கள்லாம் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வேகமாக விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து ஓப்பனிங் பேர் வந்து இந்தியாவில் வந்து பெரிய சிக்கலாக தான் இருக்கு. ஒரு 10 ஓவருக்குள்ள விக்கெட்டை விடுறது வந்து இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம். அதை வந்து அவங்க கண்டிப்பாக சரி பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 15 ஓவர் வரைக்கும் விக்கெட்ஸ் விடாமல் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங்கை இந்தியா வந்து கொண்டு போகலாம். இல்லை சேஸில் ரொம்ப பெருசாக அது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் என்னென்னா மிடில் ஆர்டர்ஸில் நம்ம நிறைய ரன் சேர்க்காம இருக்கும். அதாவது கம்பேரிட்டிவ்லி மற்ற டீமை கம்பேர் பண்ணுறப்போ இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நிறைய ஓடி ரன் எடுக்க மாட்டாங்க. விராட் கோலியும் ஸ்ரேயாஸ் ஐயரும் நின்றா மட்டும்தான் அந்த டைமில் ரன்ஸ் வந்து வேகமாக ஓடி எடுக்கிறாங்க. மற்ற பிளேயர்ஸ் இருந்தால் மேபி வந்து விராட் கோலி கூட இன்னொருத்தர் இருக்கும்பொழுது கூட விராட் கோலிக்கு சில சிக்கல்கள் இருக்குது. அது விராட் கோலியும் ஸ்ரேயாஸ் நின்றா அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் மற்றவங்க சேரும் பொழுது இப்போ அக்ஷரே கூட பார்த்தோன்னா வந்தோன்னா அவர் அடிக்க தான் பார்க்க எல்லா பாலையும் அடிக்க தான் பார்க்குறாரு. ஆனால் மிடில் ஓவரில் வந்து மாட்டினார்னா கஷ்டமாயிடும். ஸோ அப்போ மிடில் ஓவர்ஸில் இந்தியா வந்து ரன்ஸை நிறைய எடுக்கணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. அண்ட் அப்புறமா வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸா இன்னும் எல்லாருமே மாறணும். அது ஒரு சிக்கல் இருக்கு. ஒருத்தர் மட்டுமே அப்படின்ற மாதிரி போகுது. ஷமிக்கு ஒரு நல்ல மேட்ச் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் ஷமியும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 5 எடுத்தாரு. அதான் அதுக்கப்புறமா பெருசா ஷமி மொத்தமே 8 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. நான் வந்து அவர் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங்கா இருப்பாரு நான் நினைச்சேன். பட் சோஃபார் யாருமே அப்படி பெருசாவும் பண்ணேன்னு வச்சுக்கோமே. இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா ஹென்ரி மட்டும் தான் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷமி 8ல இருக்காரு, வருண் 7ல இருக்காரு. 2 மேட்ச் விளையாண்டா வரல, வருணே 7. ஆமா, பட் 4 விளையாண்டு ஷமியால எடுக்க முடியல. குல்தீப் ரன்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் கண்டெயின் பண்றாரு. ஆல்மோஸ்ட் ஈக்குவலாகவே இருக்கு. அக்ஷயோடதும் அதே தான், சேம் ப்ராப்ளம். நல்ல ஸ்பின் போடுறாரு, பட் ஸ்டில் வந்து அவரால் விக்கெட்ஸ் நிறைய எடுக்க முடியல. கேன் வில்லியம்சன் விக்கெட் இல்லாட்டினா லாஸ்ட் மேட்ச்ல விக்கெட்டே கிடையாது. ஆனால் ஈக்குவல் ரன்ஸும் கொடுத்துறாரு. ஸோ போட்ட ஓவர்ஸுக்கு. ஸோ அந்த விஷயத்தையும் இந்தியன் பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக கவனிக்கணும். ஸோ மிடில் ஆர்டர் கொஞ்சம் நல்லா செட் ஆயிருக்கு இந்த முறை இந்தியாவுக்கு ஸ்ரேயாஸ் ஐயரால. ஆனால் அதை வந்து கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக ரன்ஸும் எடுத்தாங்கன்னா இந்தியா கண்டிப்பாக அன்பீட்னாவே இதை வந்து முடிப்பாங்க. ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் இந்தியா கிட்ட புரியாத ஒரு 2 விஷயம் புதிதாக இருக்குது. இன்னும் என்னன்னா, நீங்கள் கேஎல் ராகுலை வந்து டெஸ்ட்டில் ஓப்பனிங் இறக்குறீங்க, ஆனால் ஓடிஐயில் நீங்கள் வந்து ஒரு 6வது பிளேயராக வந்து இறக்குறீங்க அப்படின்றப்ப இது எனக்கு என்னன்னே புரியல. கேஎல் ராகுலால் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக்கும் ரொட்டேட் பண்ண முடியும், அவரால் வந்து பெரிய சிக்ஸருக்கும் போக முடியும். அப்படின்றப்ப நீங்க இன்னும் அக்ஷர் பட்டேலுக்கு அடுத்துதான் கேஎல் அப்படின்னு நீங்க அந்த இடத்துல வந்து வைக்கிறதுன்றது அது எந்த வகையில அதை வந்து இந்திய அணி வந்து செட் பண்ணிட்டாங்க. இனிமே பாத்தீங்கன்னா
5th டவுனில் வந்து அக்ஷர் தான் விளையாட போகிறாரு. இதுதான் டீம் மேனேஜ்மெண்ட்டோட முடிவாக இருக்குது. ஏன்னா டாப் 5ல வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஒரு லெஃப்ட் ஹேண்டரை மிடில் ஓவரில் எடுத்துகிட்டு வந்தால் தான் பவுலரை கன்ஃபியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பழைய ஃபார்முலா. அதாவது தோனி இருக்கிறப்ப அந்த ஃபார்முலா பண்ணாரு. அந்த ஃபார்முலாவை இப்போ எடுத்துட்டு வந்து சோஃபார் அதை ஹெல்ப் பண்ணி தான் இருக்கு. ராகுலும் இப்போ அதை ஃபீல் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ராகுல் நல்லா தான் விளையாண்டாரு. அவருக்கு அந்த அக்ரெசிவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ராகுல் வந்து கீப்பிங்கும் பண்றாரு சேர்ந்து. முன்னாடி வந்து ராகுல் இருக்கிறப்போ கீப்பிங் பண்ண மாட்டார் மோஸ்ட்லி. ரிஷப் பந்த் இருந்துட்டு இருந்தாரு. ஸோ இல்லைனா வேற யாராவது ஒருத்தர் கீப்பராக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ராகுல் கீப்பிங்கும் பண்ணிட்டு மேலே வரும்பொழுது மேபி அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படலாம். ஸோ லோவர் ஆர்டரில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்தியா இருக்குது. மிடில் ஆர்டரில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா இப்போ வந்து அக்ஷர், KL ராகுல், ஸ்ரேயாஸ் 3 பேர் இருக்கிறப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக தெரியுது பார்க்குறதுக்கு. ஹர்திக் பாண்டியா வரைக்கும் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா வந்து சொல்லவே தேவையில்லை. அவர் ரொம்ப இன்னும் ஜடேஜா வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல டீம் தான். ஸோ அப்படின்றப்போ இதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணதான் இந்த சேஞ்சஸ் வந்து இருக்கு. ராகுலுக்கு இனிஷியலி வந்து எல்லாருக்குமே தாட் இருந்தது, ராகுலை வந்து வேணும்னே அவமானப்படுத்துறாங்க, அவரை இவ்வளோ லோ ஆர்டரில் போட தேவையில்லை எதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம். ஆனால் சமீப காலமாக இந்தியாவோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்பொழுது நமக்கு இது அவசியப்பட்ட ஒன்றா தான் தோணுது. இப்படி ஒரு விஷயத்த பண்ணதும் சரிதான். ராகுல் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் சூப்பராக ஆடினாருன்னா இந்தியாவுக்கு செமையா இருக்கும். இந்தியாவோட டாப் ஆர்டர் வந்து இன்னுமே ஒரு மாதிரி ப்ராப்பராக செட் ஆகாம இருக்கு. அப்போ இந்தியாவோட மிடில் ஆர்டர் தான் இந்தியாவே காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்றப்போ ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் அந்த இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது மேட்சஸ் எல்லாத்துக்கும் ஃபிளாஸ் வந்து தெரியாது. நியூசிலாந்து நெகட்டிவா என்ன பாக்குறீங்க? நியூசிலாண்டோட நெகட்டிவ் அப்படின்றது எதுவுமே இல்லையா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க வந்து இன்னும் அந்த லாஸ்ட் மேட்சே வந்து நான் ஃபீல் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் கேன் வில்லியம்சன் வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப கிளென் பிலிப்ஸ் ஆகட்டும் இல்லை லேதம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் இந்தியாவுக்கு எதிராகவே ரொம்ப நல்லா ஆடின ஒரு பிளேயர். அவர் ஸ்பின்னர் ரொம்ப சூப்பராக ஆடுவார். அது மாதிரியான டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 15-20 ஓவர், ஐ மீன் 15-25 பால் ஆடி இருந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு பால் மாட்டும். பவுலர்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆனால் அது மாதிரி சமயத்தில் வெயிட் பண்ணாமல் ஒரு ஷாட்டுக்கு போடுறது அப்படின்றது என்னை பொறுத்தவரை அது சரியா இல்லை. வில்லியங்க பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணுற எல்லா மேட்சும், பட் அவரால் வந்து அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து அவங்க கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் தட்டி ஆடி அதுக்கப்புறம் எங்கே வந்து ரன்னை வந்து எடுக்கணுமோ அது மாதிரி இடங்களை எடுத்தாங்க அப்படின்னா அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். சேம் டைம் அதுக்கப்புறம் மேட் ஹென்ரி இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக நியூசிலாந்துக்கு பயங்கரமான ஒரு லாஸாக இருக்க போகுது. கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நியூசிலாந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டஃபி எது மாதிரியான பவுலர் அப்படின்னு தெரியல. பெருசாக ஒரு என்ன ஒரு 9 மேட்ச் ஆடி இருக்கிற பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கணும் அப்போ நியூசிலாந்துக்கு. அது அந்த மேஜிக் என்னன்னு தெரியல. கேஸ் மழைக்கு இது வருமானு தெரியல. அந்த மேஜிக் ஏதாவது மழை இருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு மேட்ச் இருந்தாலும் இந்தியா எல்லாரும் ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு கப் கொடுத்து போயிடுவாங்க. ஓகே, இன்கேஸ் மேஜிக் ஏதோ நடந்துச்சு அப்படின்னா தான் அது நியூசிலாந்தோட. இப்போ இந்த ஃபைனல் யார் பக்கம்? ஃபைனல் இந்தியா வந்து பலமான அணியாக இருக்கிறாங்க. எப்பவுமே பலம் பொருந்திய உனக்கு சப்போர்ட் பண்ணுறதோட சண்டை செய்யணும், அந்த பலமானவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நியூசிலாந்து வந்து ஜெயிச்சா நல்லா இருக்குன்றது ஆஸ் எ கிரிக்கெட்டில் வர, ஆஸ் எ கேன் வில்லியம்சனில் வர நான் விரும்புகிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன போது 60-40 கேம் தான். இந்தியாவுக்கு 60 கொடுப்பேன், நியூசிலாந்து 40 கொடுப்பேன். ஒருவேளை இந்தியாவோட பேட்டர்ஸ் சொதப்பினாலொழிய இந்தியாவை வந்து அடிக்க முடியாது. ஏன்னா போலிங் அட்டாக் பக்காவாக இருக்குது, பேட்டிங் அட்டாக்கும் செம்மையாக இருக்குது. அன்லஸ் அன்டில் எங்கேயோ விராட் கோலியோ இல்லை வந்து ஷேயாஸோ சொதப்புனாங்கன்னா மட்டும்தான் கைவிட்டு போகும். அதர்வைஸ் இந்தியா தான் கப்படிப்பாங்க. இந்த ஃப்ளாஸ் எல்லாம் இந்தியா ஒரு நல்ல மொமெண்டம்ல இருக்கிறப்ப அதெல்லாம் பெருசா தெரியாது. ஏதாவது ஒரு தொடர் தோல்விகள் வரப்பதான் என்னப்பா நீங்க பண்றீங்க அப்படின்னு வரும். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் நியூசிலாந்து ஜெயிச்சா நல்லா இருக்கும். உங்க கருத்தை முடிச்சுட்டு ஷோவை முடிச்சிருக்கு. இல்ல அவ்வளவுதான். இப்போ இருக்கிற டீம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியா தான் இருக்காங்க. இந்தியாவுக்கு தான் எட்ஜஸ் நிறையாவே இருக்கு. எல்லாரோட எதிர்பார்ப்புமே இந்தியா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. நியூசிலாந்து ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களும் ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டில் ஓவராலாக இந்தியா கூட மட்டும்தான் அவங்க தோற்றுருக்காங்க. மிச்ச எல்லா டீமே வந்து அவங்களும் வின் பண்ணி தான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான ஒரு டீமை அடிச்சுட்டு வருது அப்படிங்கிறது. நாக் அவுட் அடிச்சதுலாம் சீட் போட தேவையில்லை, அவங்களே தோற்றுவாங்க. இல்லை, அவங்க ரொம்ப நல்ல டீம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த டீம் சவுத் ஆப்பிரிக்கா. அந்த குரூப்பில் பி குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த டீமை அடிச்சுட்டு ஃபைனல் வருதுங்கிறது பெரிய விஷயம்தான். ஃபைனல் வந்துட்டாங்க, அதோட அவங்க நிறுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு தான் அந்த கப்பு கிடைக்கும். பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கிறோம்.